ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். இந்த வீடியோ வந்து நான் ஊருக்கு போயிருக்கும்போது கன்னியாகுமரி போயிருந்தேன். ஸோ அதோட கிளிப்ஸ் தான் வந்து இந்த வீடியோவாக இருக்க போகுது. நான் என் லைஃப்பில் 3 மணிக்கு எந்திரிச்சதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கன்னியாகுமரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே எந்திரிச்சாச்சு. நாங்களே ரொம்ப சீக்கிரமாக போயிருந்தோம். ஆனால் எங்களுக்கு முன்னாடி அவ்வளோ கூட்டம் இருந்தது. வே டு சன்ரைஸ் பாயிண்ட். நான் கன்னியாகுமரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு டைம் ஊருக்கு போகும்போதும் என்னால் போகவே முடியாது. அதுக்கு ரீசன் வந்து எங்கள் ஊர்லேருந்து கன்னியாகுமரி வந்து ஒரு 2 hours ஆகும். ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு கார் எதுவுமே இல்லை. அப்படியே வந்து நம்ம வாடகைக்கு காரை புக் பண்ணாலும் அது வந்து 5000 6000 மேலே கேட்பாங்க. ஸோ அதனாலே வந்து நாங்கள் ஒவ்வொரு டைம் போகவே மாட்டோம். ஆனால் இந்த டைம் வந்து நாங்கள் கார் வாங்கிட்டோம் அப்படின்றதுனால என் ஹஸ்பண்ட் வந்து நான் ஆசைப்பட்டேன் அப்படின்றதுக்காக கன்னியாகுமரி கூப்பிட்டுருந்தாங்க. ரொம்பவே ஜாலியாக இருந்தது இந்த ட்ரிப்பு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனது ஒரு 4:15 அப்படி கிளம்பியிருப்போம். ரீச் ஆனது 5:30 போல் ரீச் ஆயிருந்தோம். நாங்கள் போகும்போது எக்ஸாக்டாக வந்து வியூ இப்படி தான் இருந்தது. சூரியன் வருமா வராதப்பா? வராது. ஓடி வந்து அவங்களே சொன்னாங்க 1 மணி நேரம் ஆகும்னாங்க. 6:30 தானே போடுறது. நாங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருந்தது. சரி வந்து அதுக்குள்ளே எல்லாருக்கும் வயிறு பசிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு காஃபி குடித்தோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. ஆனால் இன்னும் சூரியன் வரலையே. காலையில் 3 மணிக்கெலாம் எழுந்துச்சி கிளம்பி ஓடி வந்தா இங்கே இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. வருதுல்லப்பா லைட்டா. சூரியன் வர ஆரம்பிச்சிருச்சு. வந்துருச்சு. ஃபைனலி வந்து நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட சன்ரைஸை வந்து பார்த்துட்டேன். ஆனால் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது ரொம்ப அதிகமாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன் போல். அதனால் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. அந்த ஃபீல் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அது கிடைக்கல. பட் இருந்தாலும் அங்கே போனதுக்கு அந்த லொக்கேஷன் வியூக்கு எல்லாமே சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணேன். ஒரு வழியா சூரியனையும் பார்த்தாச்சா? ஆமா, எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி தெரியல. அது கடலுக்கு வந்து அஞ்சு இந்த மாதிரி இருக்கும். சூப்பராக பார்க்க. ஆமா, இன்னும் நம்ம நேரமா என்ன தெரியல. 6:15 6:10 சூரிய உதயம் செய்த ஒரு முன் அனுபவமா? மே மாசம் வருவோம். சூரியனை பார்க்க எந்திக்காம சூரியன் வந்த பிறகு எந்திரிச்சிருக்க. சிரிப்ப பாரு, அழகா இருக்காது போட்டுட்டு மேல. கடல் பத்தி எங்க இருக்கு? தண்ணி எங்க இருக்கு? அண்ணா இருக்கு. நேற்று பார்த்தல. சரி, ஏற்பட்டு காத்தடிக்கு கொடுத்த காத்தடிக்குது ஏற்பட்டு. கன்னியாகுமரி சன்ரைஸ் பார்த்துட்டு கிளாஸ் பிரிட்ஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டோம். அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது கூட்டம் வந்து சரியான கூட்டம், பயங்கரமாக இருந்தது. ஒரு 7:30 மணி தான் இருக்கும். அதுக்கே வந்து அவ்வளோ கூட்டம் இருந்தது. லைன் வந்து ரொம்ப தூரம் நின்று இருந்தது. சரி, இது நம்மளுக்கு வேலைக்காகாது, உள்ளே போனால் வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போயிடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட சரவணம் பவன் ஹோட்டல் இருந்தது. அங்கே போய் சாப்பிட்டோம். எப்பவும் போல் வந்து நான் கொஞ்சம் எப்போவுமே வித்தியாசமாக தான் ஆர்டர் பண்ணுவேன். எல்லோரும் இட்லி தோசைன்னு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து பூரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு எல்லோரும் மூஞ்சி பார்த்துட்டு இருந்தேன். இந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கே நார்மலாக நம்ம க்யூவில் நின்று போகணுன்னா 75 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதே நம்ம க்யூலெலாம் நிற்காமல் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா 300 rupees சார்ஜ் பண்ணாங்க. எங்களால் வந்து க்யூலெலாம் நிற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 300 rupees கொடுத்து ஸ்பெஷல் டிக்கெட்லேயே உள்ளே போயிட்டோம். நம்ம கிளாஸ் பிரிட்ஜுக்கு போகிறோம். அங்கே தெரியுது பார்த்தியா? அதான் ஃபஸ்ட்டு நம்மளை இங்கேருந்து போட்டில் தான் கூப்பிட்டு போவாங்க. அங்கேருந்து வந்து நம்ம கிளாஸ் பிரிட்ஜுக்கு போகிற மாதிரி இருக்கும்.
ஃபைனலாக வந்து நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம். இனிமேல் வந்து உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபைனலி பல போராட்டங்களுக்கு அப்புறம் நாங்கள் மேலே ஏறிட்டோம். இப்போ எவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் அங்கேருந்து போட்லேருந்து இங்கே ஒரு டிக்கெட் வாங்கி. ஏம்மா சூடு இல்லைம்மா அப்போ சொன்னாலும் குட்டிமா ஜாலியாக இருக்கா? ஒரே அழுவ குட்டிமா போட்டில் வரும்போது கணபதி பாப்பா போலியா அப்படின்னு சொல்லி அழ வச்சுட்டாங்க எல்லாரும். அம்மா சூப்பராக இருக்கு இந்த இடம்ப்பா, சான்ஸே இல்லை. வியூலாம் அவ்வளோ செம்மையாக இருக்கு. எப்படி இருக்குப்பா உங்களுக்கு? நம்ம அங்கே போக போகிறோம். எவ்வளோ நாள் வந்து ஆசை தெரியுமா இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு வாட்டி ஊருக்கு வரும்போது நாங்கள் வந்து இங்கே வர முடியாமல் போயிடும். இன்றைக்கி தான் வந்து நாங்கள் வந்திருக்கோம். வந்து ஜோடி ஜோடியாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் செம்மையாக இருக்குது வியூ. திருப்பி இங்கே ஏதோ கெட்டிகிட்ருக்காங்க போல் இன்னுமே. இல்லை கெட்டி முடிச்சிட்டாங்களான்னு தெரியல. இது கெட்டி முடிச்ச இடமா இல்லை இன்னும் கெட்டிகிட்டு இருக்காங்க? இன்னும் ஏதோ வேலை நடந்துட்டுருக்கீங்க, என்னன்னு தெரில. நம்ம போக போகிறோம். இதோ இது மேலே நடக்க போகிறோம். 5 மணி வரையும் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்களாம் ஈவினிங். கைப்பிடிச்சிக்கோங்க அம்மா கையை. கீழே வரு. எனக்கு பயமா இருக்கு. சொன்னாலே இவ்வளோ பயப்படும். அப்போ எனக்கு பயமாக இருக்கு. ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் பிரிட்ஜில் நடக்கும்போது வந்து செமையாக பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து போக போக வந்து பழகிடுச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். செமையாக இருக்கு. வாவ் சூப்பராக இருக்குது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸே இருக்குது. பயமாக இருக்கு. சூப்பராக இருக்குது. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா? காற்று ரொம்ப அடிக்குதுன்னா பயப்படுறா. சூப்பராக வந்து கிளாஸ் பிரிட்ஜு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு லொக்கேஷன்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கீழே வந்து இறங்கிட்டோம். ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனதை விட ரொம்பவே சூப்பராக தான் இருந்தது. கண்டிப்பாக வந்து எல்லோரும் சான்ஸ் கிடச்சா ஒரு வாட்டி போய் பாருங்கள். போகிற வழியில் அப்படியே இளநீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளநீ குடிச்சிட்டு இருந்தோம். நாங்கள் ரிட்டன் வரும்போது நிறைய கடைங்க வச்சுருந்தாங்க. அந்த கடையெல்லாம் போயிட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தோம். எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் எதுவுமே வாங்கலை. ஆனால் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். போதும் திருவண்ணூர் கூட காசு. உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.